ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வருகிற எல்லா உபகாரங்களுக்காக, உங்களுடைய ஊக்கமான ஜெபங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் ஊழியங்களை உங்களுடைய ஜெபத்திலே தாங்கி வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மென்மேலும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தினாலே இந்த ஊழியம் நடந்து வருகிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் இந்த ஊழியத்திற்கான தேவைகளை சந்திப்பதிலே நீங்கள் உங்களுடைய பங்கை செலுத்தும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். குறைந்தது சில வேதாகமங்களையாவது நீங்கள் வாங்கி கொடுக்குமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். வட இந்திய மொழிகளிலே நூற்றுக்கணக்கான வேதாகமங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் அந்த காரியத்திலே உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்கிறோம். உத்தரப்பிரதேசத்திலே 4 மிதிவண்டிகள் தேவைப்படுகிறது, பைசைக்கிள்ஸ். கர்த்தர் உங்களை ஏவுவார் என்றால் நீங்கள் வாங்கி கொடுக்க முன் வரலாம். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நம்முடைய மாதாந்திர பத்திரிகை எழுந்து கட்டுவோம் வாரீர் என்று சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையானது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தேவையுள்ளவர்கள் இந்த திரையிலே காணுகின்ற முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மாட்சிமைக்காக, மகத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய சத்திய வசனங்களை வாசித்து தியானிக்க எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பண்டிகை மாதத்திற்குள்ளாக நாம் நுழைந்து பண்டிகைக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளும் களை உள்ளதாக, இல்லையென்றால் களிப்பு மிகுந்ததாக, சந்தோஷம் மிகுந்ததாக, நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. நட்சத்திரங்களோடு கூட சேர்ந்து மரங்களெல்லாம் உயரமாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. மின் விளக்குகள், அலங்காரங்கள், தோரணங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. சந்திப்பின் வருகையை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற இந்த ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆயத்தங்கள் எல்லாம் நல்லது தான். ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் இந்த பண்டிகை கால ஆனந்தமான ஐக்கியத்தை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேனா, இல்லை என்றால் இழந்தவனாக நான் இருக்கிறேனா? ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய நண்பர்களோடு, சிநேகிதிகளோடு அவர்கள் ஒரு நாளிலே விருந்துக்காக ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள், ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஒரு 7-8 பேர் அவர்கள் சேர்ந்து ஒன்றாக உணவருந்தி கொண்டு ஐக்கியத்தை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எதிர்பாராத வண்ணமாக மற்றொரு சகோதரி, அவர்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளாக வந்தவர்கள் இந்த சகோதரியை பார்த்து கேட்கிறார்கள், என்ன இங்கே எல்லாரும் நண்பர்களாக கூடியிருக்கிறீர்களே, என்ன விசேஷம் என்று கேட்டார்கள். அப்பொழுது இந்த விருந்தை ஆயத்தம் பண்ணியிருந்த அந்த சகோதரி சொன்னார்கள், இன்றைக்கு என்னுடைய மகனுடைய பிறந்த நாள், இன்றைக்கு என்னுடைய மகனுடைய பிறந்த நாள், ஆகையினாலே நாங்கள் கொண்டாடுகிறோம். உன் மகன் எங்கே? அவன் இங்கே வந்தால் தொந்தரவாக இருப்போம் என்று சொல்லி வீட்டிலே வைத்து விட்டு வந்தேன் என்பதாக சொன்னார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் பிறந்த நாளின் பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். கொண்டாட்டங்கள், குதூகலங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த பண்டிகையின் நாயகர் என்னுடைய பண்டிகையின் ஆயத்தங்களிலே, ஆராதனைகளிலே, என்னுடைய அலங்காரங்களிலே, என்னுடைய ஆடை அணிகளிலே என் பண்டிகையின் நாயகர் அங்கே வெளிப்படுத்துகிறாரா தன்னை? அந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் நான் இழந்து போனவனாகத்தானே இருப்பேன். பிள்ளை எங்கோ ஒரு இடத்திலே இருக்கிறது, நான் ஒரு இடத்திலே விருந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். நாம் ஆனால் பாடுகிறோம், வீடுகள் தோறும் சந்திக்கிறோம், கீத பவனி, கீத ஆராதனைகள் எல்லாம் நடக்கிறது. அருமையான பாடல்களை பாடுகிறோம். தூங்கு பாலா தூங்குனி, தூங்கு பாலா தூங்குனி என்று சொல்லி அவரை தூங்க வைத்து விட்டு அவருடைய மெய்யான, உண்மையான, நிலைவரமான அந்த ஆனந்தமான ஐக்கியத்தை நாம் இழந்தவர்களாக இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பண்டிகை எதிர்நோக்கி இருக்கிற நீங்களும் நானும் சற்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காரியங்கள். இந்த நாளிலே இரட்சகரினுடைய அற்புதமான ஆனந்தமான ஐக்கியத்தை இழந்தவர்களை குறித்து இந்த வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நாம் பார்ப்போம் என்றால் இந்த ஐக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் இழந்து போன ஒரு சிலர் உண்டு. காரணம் என்ன?
பரிசுத்த லூக்கா அப்போஸ்தலன் சொல்லுகிறார், லூக்கா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே, அவர்களுக்கு இடமில்லை. யாருக்கு? ஆண்டவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் அங்கே இடமில்லை. இடமில்லாதிருந்தபடியினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இடமில்லை இயேசுவுக்கு. அவர்களுடைய பிறப்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். இயேசு அங்கே அவர்களிடத்திலே பிறப்பதற்கு அவர்கள் எந்த விதமான தியாகத்தையும் செய்ய முன்வரவில்லை, எந்த விதமான ஆயத்தையும் செய்யவில்லை. அது நிமித்தமாக அவர்கள் திவ்யமான தரிசனத்தை இழந்து போனார்கள். ஞான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இழந்து போன வரிசையிலே முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால் ஏரோதுவை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் ராஜகுமாரனாக பிறந்திருக்கிறார். ஆனால் அந்த பிரசன்னத்தை அவனால் உணர முடியவில்லை. அவன் அரண்மனையில் இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். இயேசு ராஜாவை பார்க்கும்படியாய் வந்த அந்த கிழக்கிலிருந்து வந்த அந்த சாஸ்திரிகள் அங்கே சென்று இயேசு ராஜாவை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். அவன் உடனடியாக என்ன செய்திருக்க வேண்டும்? இயேசு ராஜா பிறந்திருக்கிறாரா என்று அவன் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருந்திருக்க வேண்டும். அவனுடைய மகிழ்ச்சி நிமித்தமாக அந்த முழு எருசலேமும் மகிழ்ந்து கலிகூர்ந்திருக்க வேண்டும். ஏன்? இரட்சகர் பிறந்திருக்கிறார். சந்தோஷமான ஒரு செய்தி, மகிழ்ச்சியான ஒரு செய்தி. என் நாட்டிலே, என் எருசலேமுக்கு அருகிலே பெத்லகேமிலே ஒருவர் பிறந்திருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தி! என் வீட்டிலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார், என் குடியிருப்பிலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார். பிறந்த பாலகனின் பிரசன்னத்தை அவன் இழந்து போனான். இயேசு பாலகனின் பிரசன்னத்தை அவன் தரிசிக்க முடியாதவனாக காணப்பட்டான். ஆண்டவரை சுற்றிலும் நம்மில் எத்தனையோ பேர் சூழ்ந்து கொண்டு நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அவரை சுற்றி சுற்றி வருகிறோம். அவருடைய சிருஷ்டிப்பை சுற்றி சுற்றி வருகிறோம். அவருடைய மாட்சிமை விளக்குகின்ற இயற்கையின் கண்கொள்ளா காட்சிகளை சுற்றி சுற்றி வருகிறோம். தெய்வ பிரசன்னத்தை நீ உணர்கிறாயா? என் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகிமையை நீ உணர்கிறாயா? அவருடைய உள்ளான சிந்தையை நீ உணர்ந்து அவருடைய பிரசன்னத்திற்கு உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு பாலகன் தன் நாட்டிலே பிறந்தும் ஆண்டவரை சந்திக்க அவனால் முடியவில்லை. இயேசு பாலகனின் பிரசன்னத்தை அவன் தரிசிக்க இயலாதவனாக அவன் ஒரு தரித்திரனாகவே இருந்தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் இருக்கிற இயற்கை நமக்கு ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதே. ஆனால் நீங்களும் நானும் அந்த மகிமையின் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? 19ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதம் 19 சொல்லுகிறது, 1வது வசனம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கு செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய அனுபவம் இங்கே இருக்கிறது பாருங்கள். அவன் தேவனுடைய மகிமையை எங்கே பார்க்கிறான்? வானங்களிலே பார்க்கிறான், அவருடைய கரங்களின் கிரியையிலே பார்க்கிறான். ஆண்டவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலையும் தேவனுடைய மகிமையை காண்கிறான், தேவனுடைய பிரசன்னத்தை காண்கின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அனுபவித்து வருகிற இயற்கையின் மாட்சிகள், இயற்கையின் நன்மைகள், இவைகளெல்லாம் நீ அனுபவித்து வருகிறாய். ஆனால் அவைகளிலே உன் தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணர்கிறாயா? தேவன் உனக்காக வந்தார், அதை வெளிப்படுத்துகிறது அந்த இயற்கை. அந்த பிரசன்னத்தை நீ உணர்கின்றாயா? அந்த பிரசன்னத்தை நீ உணர்கின்றாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய சொந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஏரோது அவருடைய பிரசன்னத்தை உணரவில்லை. ஏரோது அவருடைய பிரசன்னத்தை உணரவில்லை. இன்று ஏன்
அவ்விதமாய் அவன் உணரவில்லை என்று சொன்னால் அவனுடைய மனதிலே காணப்பட்ட பெருமை, தான் ஒருவனே ஆட்சிக்குரியவன், தனக்கே சகல அதிகாரமும் இருக்கிறது, தான் ஒருவனே இந்த தேசத்தை ஆளும் தகுதி படைத்தவன், எனக்கு எதிராக என் அரியணையிலே அமர்வதற்கு இன்னொருவன் வந்துவிடக் கூடாது. பொறாமை, பெருமை, மேட்டிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏரோது மிகவும் கொடுமைக்காரனாக இருந்தவன். தன்னுடைய ஆட்சியிலே தன்னுடைய அரியணையிலே வேறு யாரும் வந்து கூடாது என்று சொல்லி சொந்த பிள்ளைகளையே கொலை செய்தவன். அருமையான சகோதர சகோதரி, இந்த பண்டிகை காலங்களிலே அவருடைய பிரசன்னத்தை நீ உணர்கிறாயா? அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் உன்னிலே காணப்படுகிற மேட்டிமை, உன்னிலே காணப்படுகிற பெருமை, உன்னிடத்திலே காணப்படுகிற அகங்காரம், உன்னிடத்திலே காணப்படுகிற பொறாமை, இவைகள் உன் ஆண்டவர் பிறந்திருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை தரிசிக்க முடியாதபடி உன்னை செய்து விடுகிறதோ? யோசித்துப்பார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே ஏசாயா ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆலயத்திற்குள்ளாக செல்கிறார். அங்கே அவன் கண்ட காட்சி என்ன? ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பதை அவன் பார்க்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆம், ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறான், ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறான். பரிசுத்தமும் நேர்மையுமான உத்தமமான ஒரு தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவன் அதை உணர்ந்து கொள்ளுகிறான். அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னுடைய பரிதாபமான நிலையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, காரணம் என்ன? தேசத்திலே ஆலயம் இருந்தது, ஆராதனை இருந்தது, வேத வாசிப்பு இருந்தது, ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இல்லை. ஏன்? உசியா என்ற ராஜா அந்த பிரசன்னத்திற்கு இடையூறாக இருக்கிறான். தரிசனம் கிடைப்பதற்கு மக்கள் எல்லாரும் அந்த உசியா ராஜாவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். உசியா ராஜாவும் கௌரவம் கொண்டவனாக அவன் என்ன செய்கின்றான்? காணப்படுகிறான். விளைவு, துணிகரமாய் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக செல்கிறான். அந்த வரலாறு நாம் அறிந்ததே. அவன் மரணமடை மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்திலே காணவில்லை. இன்று நீயோ நானோ தேவனுடைய பிரசன்னம் காணப்படாததற்கு காரணமாக இருப்போம் என்றால் சிந்தித்துப்பார். எல்லாம் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, கீத பவனிகள் இருக்கின்றன, கீத வாழ்த்துதல்கள் சொல்லப்படுகின்றன, கீத ஆராதனைகள் நடைபெறுகின்றன. நவம்பரில் இருந்து டிசம்பர் முடியும் மட்டுமாக பண்டிகையினுடைய அனைத்து அம்சங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வேத பாட தேர்வுகள், அந்த தேர்வு, இந்த தேர்வு, அந்த கிறிஸ்துமஸ் மர விழா, அந்த விழா, இந்த விழா, விளையாட்டு போட்டிகள். மகிழ்ச்சியின் ஆரவாரம் இருக்கிறது. மகிழ்ச்சியின் ஆரவாரத்துக்கு காரணமான கர்த்தர் தரிசிக்கப்படுகிறாரா என்னாலே? என் ஆண்டவர் மையமிட்ட பண்டிகையாக இருக்கிறதா? என் ஆண்டவர் மையமிட்ட அது ஆண்டவருடைய பிறப்பின் மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? ஆண்டவரை தூங்க வைத்து விட்டு என் மனம் போல நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு மிகுந்த வேதனை கொடுக்கிற அந்த வார்த்தை அதுதான். நான் பாடுகின்ற பொழுது தூங்கு பாலா தூங்குனி என்று சொல்லி பாடி அவரை தூங்க வைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமோ என்பதுதான் என்னுடைய மனதிலே விழுகின்ற கேள்வி. ஆம், என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் தரிசிக்கிறவனாக இந்த பண்டிகையை பண்டிகை ஆசரிக்க ஆயத்தப்பட வேண்டும் என்ற மனநிலைக்குள்ளாக நாம் வருவோம். ஏரோதை போல பெருமை உடையவனாக, பொறாமை கொண்டவனாக, வேறு யாரும் தன்னுடைய பணிக்கு வந்துவிடக்கூடாது என்ற மமதை உடையவனாக அவன் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே பெத்லகேம் சத்திரத்திலே பிறந்த ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே பிறப்பதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. இடமில்லை. அவனுடைய இருதயத்திலே தேவனுக்கு இடமில்லை. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் வேதபாரகர் பரிசேயரை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், ராஜா எங்கே பிறந்திருப்பார் என்று சொல்லி. ஏரோது கலங்குகிறான், அவனோடு கூட அந்த நாட்டு மக்களும் கலங்குகிறார்கள். இவன் என்ன செய்கின்றான்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து
கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று சொல்லி விசாரிக்க சொல்லுகிறான். அவர்கள் தெளிவாக திட்டமாக இந்த வேதபாரகர்கள் தங்களுடைய கரங்களிலே உள்ள வேத வசனங்களின் அடிப்படையிலே, நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் அடிப்படையிலே, அவர்கள் கையிலே இருந்த வேதத்தின் அடிப்படையிலே அவர்கள் வரையறுத்து சொல்லுகிறார்கள், பெத்லகேமிலே பிறப்பார், பெத்லகேமிலே பிறப்பார். வெளிப்படுத்தி கொடுத்தவர்கள், காணாததை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற தேவனை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் வேதம் சொல்லும் தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. வேதம் சொல்லும் ஆண்டவருக்கு, பிறந்திருக்கிற ஆண்டவருக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பிறப்பதற்கு இடமில்லை. வேதபாரகர் எப்பொழுதும் தங்களுடைய கைகளிலே அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தங்களுடைய கக்கத்திலே வைத்துக் கொண்டு அலைவார்கள். வேதபாரகர், பரிசேயர். ஏன்? நாங்கள் தான் இந்த வேதத்திற்கு சொந்தக்காரர்கள், இந்த வேதத்தினுடைய அதிகாரம் எல்லாம் எங்களிடத்திலே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவார்கள். வேதம் உண்டு, வேதம் சொல்லும் ஆண்டவர் இல்லை. வேதம் சொல்லும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளாக நாம் பண்டிகையை ஆசரித்து வருகிறோம். வேதத்தின் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், என்னை சந்திக்க வந்த ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற இந்த பண்டிகையை ஆசரிக்கிற நான், அந்த வேதம் சொன்ன அந்த ஆண்டவர் பிறப்பதற்கு என் வாழ்க்கையிலே இடம் கொடுத்திருக்கிறேனா? என் வாழ்க்கையிலே அவர் பிறப்பதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? தேவப்பிள்ளையை சற்று சிந்தித்துப்பார். எத்தனை ஆராதனைகள், எத்தனை கொண்டாட்டங்களிலே நீ பங்கு கொள்ளுகிறாய், எவ்வளவாய் பணம் காசுகளை நீ செலவழிக்கிறாய். ஆண்டவருக்கு இடம் உண்டா? உன்னுடைய பண்டிகையிலே ஆண்டவருக்கு இடம் உண்டா? உன்னுடைய நண்பர்களாக நீ சேர்ந்து அரட்டை அடிக்கிற இடத்துல அங்கே ஆண்டவர் இருப்பார் என்று நீ எண்ணுகிறாயா? ஆண்டவருக்கு அங்கே இடம் உண்டா? ஆண்டவருக்கு இடமில்லாத இடத்திலே எந்த ஒரு காரியமும் அவசியம் இல்லையே. தேவப்பிள்ளையை யோசித்துப்பார், யோசித்துப்பார். நீ வேதமுடையவனாக இருக்கிறாய், வேதத்தை வாசிக்கிறவனாக இருக்கிறாய், வேதத்தை பகுத்தறிந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். ஏன்? ஊழியக்காரனாக கூட நீ இருக்கிறாய். அந்த வேதத்தின் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே உண்டா? அவர் பிறந்திருக்கிறாரா? அவர் பிறந்திருக்கிறாரா? யோசித்துப்பார், யோசித்துப்பார் தேவ பிள்ளையே. அது மாத்திரமல்ல, எருசலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள். எருசலேம் நகரத்தாருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஏன் கலக்கமடைய வேண்டும்? உன்னை சந்திக்கும் இந்த நாளிலாகிலும் உன் மனம் திரும்புதலுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சந்திப்பின் வருகை, அவர்களுடைய நியாயப்பிரமாணங்களும் வேதமும் சொல்லுகின்ற மேசியா வந்திருக்கிறார், அந்த மேசியாவுக்கு அவர்கள் இடம் கொடுத்திருப்பார்கள் என்றால் ஆனந்த ஐக்கியத்தை இழந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். மமதையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் தூரப்படுத்தினபடியினாலே கடைசியிலே ஆண்டவரை தூரப்படுத்தினார்கள். இவன் மேலுள்ள குற்றம், இவனை கொல்லுகின்ற அந்த குற்றப்பலியானது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்று சொன்னார்கள். அதே விதமாக நடந்தது. காரணம், ஆண்டவர் பிறப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே இடமில்லை. வேதம் இருந்தது, ஆராதனை இருந்தது, ஆலயம் சென்றார்கள், ஆலய வருகையெல்லாம் இருந்தது. எருசலேம் நகரத்தாருக்கு சீயோன் நகர் என்று சொல்லப்படுகிற எருசலேம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற இடம். ஆண்டவரை எங்களுக்கு மாத்திரம் சொந்தக்காரர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டின இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆலயத்தின் தலைவராக இருக்கிற, ஆலயத்தின் அதிபராக இருக்கின்ற ஆண்டவராகிய கர்த்தருக்கு இடமில்லை. உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இடம் உண்டா? உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இடம் உண்டா? சத்திரத்திலே இடமில்லை. சத்திரத்தில் கூட இடமில்லை. சத்திரத்திலே அங்கே முன்னணியிலே அவரை கடத்தி இருக்க நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்திரக்காரனும் தன்னுடைய சத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாலும், இரட்சகர் அங்கே பிறந்திருந்தாலும் அந்த இரட்சகருடைய பிரசன்னத்தை அவன் இழந்து போனான். இரட்சகர் பிறந்திருக்கிறாரே, எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும், ஆனந்தம் அடைந்திருக்க வேண்டும். அந்த இரட்சகருடைய ஐக்கியத்திலே அவன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக அவன் பொருளாசை உடையவனாக
பொருளாசை உடையவனாக அவருக்கு இடமில்லை என்று கூறிவிட்டான். அப்படித்தான் நான் எண்ணுகிறேன். ஆம், கடவுளும் வேண்டும், காசும் வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவன் காணப்படுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு பிரசன்னம் கிடைக்கவில்லை. உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகம் முழுவதுக்கும் தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுகிற தேவன் பிறந்திருக்கிறார். ஆனால் அவர் பிறந்த இடத்தைக்கு சொந்தக்காரனாகி அந்த சத்திரக்காரன் அந்த பிரசன்னத்தை இழந்தார். காரணம், அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. சத்திரத்தில் இடமில்லை, முன்னணியில் தான் அவருக்கு இடம் கிடைத்தது. ஒரு ஒதுக்குப்புறத்தில், ஒரு மாடு கட்டி போடக்கூடிய ஒரு இடத்துல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மெய்யான பிரசன்னத்தை, மெய்யான ஐக்கியத்தை, மெய்யான ஆனந்த ஐக்கியத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்வதுதான் சந்திப்பின் வருகை, அதாவது கிறிஸ்துமஸினுடைய பிரதானமான நோக்கமாக என்னுடைய வாழ்க்கையிலே அமைய வேண்டும். நான் அப்படி செய்கிறேனா? ஆனந்த சந்தோஷத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த நாட்களிலே 3 கூட்டத்தார் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒன்று, ஒதுக்கப்பட்ட ஒரு இனம், மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் கிடைத்தது. பாருங்கள், பிரசன்னம் மேய்ப்பர்களுக்கு கிடைத்தது. வானதூதர்கள் வந்து அறிவிப்பை கொடுக்கிறார்கள். அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்ட உடனே இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கும்படி சென்றார்கள். கேட்டார்கள், பார்த்தார்கள், பரனுக்கு தங்களை ஒப்படைத்தார்கள். பரவசத்தோடு ஆண்டவரை பறைசாற்றி கொண்டு வந்தார்கள். தேவ பிள்ளையே, நான் ஒரு எளியவன், நான் வசதி இல்லாதவன், வாழும் தராதரம் இல்லாதவன் என்று சொல்லி நீ ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? பண்டிகையின் நாயகனை நீ நோக்கிப்பார். பண்டிகை அல்ல, பண்டிகையின் நாயகனை நோக்கிப்பார். உன் வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படும்படியாக, மக்களுக்குள்ளாக சந்தோஷம் உண்ணும்படியாக தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை உனக்கு விளங்க பண்ணுவார். ஆம், கைவிடப்பட்ட நிலையிலே, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே, காட்டிலே மேய்த்து ஒரு நிலையிலே தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. எங்கே தேவனுடைய பிரசன்னம் உண்டோ அதுதான் பரலோகம். ஆண்டவருடைய பிரசன்னம் மேய்ப்பர்களுக்கு கிடைத்தது. ஆனந்த ஐக்கிய பாக்கியத்தை அவர்கள் தங்களுக்கு சுதந்திரித்துக் கொண்டார்கள். அடுத்த ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். ஆலயத்திலே நாம் அன்னாளை பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஆலயத்திலே சிமியோனை பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய ரட்சிப்பு வர காத்திருந்தவன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 2 வயோதிபர்களும் ஆண்டவரை சந்தித்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார்கள். கரங்களிலே தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் அங்கே சிமியோன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்வது உன்னுடைய வேண்டுதல் வெகு நாட்களுக்கு முன்பாக நீ ஆரம்பித்திருக்கலாம். கேட்கப்படுகின்ற ஒரு வேண்டுதல். அவருடைய பிரசன்னம் உனக்கு கிடைக்கும். அவருடைய மகிமை உன்னை சுற்றிலுமாக சூழ பாளையம் இறங்கும். ஆம், இந்த சிமியோனும் அன்னாளும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு இடம் கொடுத்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்திற்கு இடம் கொடுத்தார்கள். இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறோம், படித்த கூட்டம், கல்விமான்களின் கூட்டம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். ஞானிகள், கிழக்கு திசையிலிருந்து வந்த ஞானிகள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை கண்டார்கள். அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணப்படவில்லை, கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தப்படவில்லை, ஒருவேளை விடுதலை முகாம்கள் நடத்தப்படவில்லை, ஜப கூடுகைகள் நடத்தப்படவில்லை, அங்கே வேத வியாக்கியானம் சொல்லப்படவில்லை. அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு சிறிய அடையாளம் வானத்திலே தோன்றிய நட்சத்திரம். வானத்திலே தோன்றிய நட்சத்திரம். இன்று ஆண்டவர் என்னோடு பேசட்டும், ஆண்டவர் என்னோடு சொல்லட்டும் என்று சொல்லி பல காரியங்களிலே ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சில ஒளிக்கீற்றுகளை கொடுக்கின்ற பொழுது அவைகளை நீ பின்பற்றி நடப்பாய் என்றால் தேவ பிரசன்னம் உனக்கு உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஆம், சிறிய ஒரு அடையாளம் பெரிய ஞானிகளுக்கு. ஆகையினாலே அந்த அடையாளத்தை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரயாணப்பட்டார்கள். பாதை மோசமான பாதை,
பாடுகள் நிறைந்த பாதை, பலவிதமான பொல்லாத மிருகங்கள் நிறைந்த ஒரு பாதை. ஆனால் என் தேவனை சந்திப்பதற்கு என்னுடைய பாதையை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். தேவனை சந்திக்க வேண்டும். வந்தார்கள், பார்த்தார்கள், குழந்தையை பணிந்து கொண்டார்கள், தங்களுடைய விலையேறப்பட்ட காணிக்கைகளை படைத்தார்கள். படைத்த அவர்கள் படைப்பாளியினுடைய அறிவுறுத்தலின்படி வேறு பாதையிலே சென்றார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா? உன்னை சந்திக்க வந்தார் ஆண்டவர். அந்த சந்திப்பை நீ இன்று வரை நிராகரித்துக் கொண்டிருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையிலே அவர் பிறப்பதற்கு இடமில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இரண்டாவது வருகை வருகிறது. நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த வருகையிலே நீ ஓடி ஒளிந்து கொண்டில்லாமல் இருக்க ஆண்டவரே வாரும் என்று சொல்லி அவரை அழைக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாயா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை சந்திக்கும்படியாய் வந்த உம்முடைய சந்திப்பின் வருகையை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருப்போம் என்றால் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இருக்கிறது. நீர் பிறப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே பிறப்பதற்கு நாங்கள் இடம் கொடுத்தவர்களாக உம்முடைய சந்திப்பின் நாளை குறித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நாங்கள் ஆசரிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சந்திப்பின் வருகையை நிராகரித்தவர்களாக ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அலங்காரம் என்று சொல்லி இவைகளிலே நாங்கள் எங்களுடைய மனதையும் மாம்சத்தையும் செலுத்தி மெய்யான தேவனாகிய உம்மையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் ஒதுக்குவோம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்பதை நீர் எங்களுக்கு விளக்கினீர். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறையப்பட்டவர்களாக எங்கள் ஆண்டவர் பிறந்த பண்டிகையை நாங்கள் ஆசரிக்க தேவன் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.